இப்போது போட்டோ ஷூட் முடிந்து அவள் தன் அறைக்கு செல்லும் போது அவளுடைய அம்மா அவளுக்கு நெக்லஸ் அணிய சொல்கிறாள். ஆனால் மது மறுத்து விடுகிறாள். மதுவின் அம்மா, உனக்கு புத்தி இல்லையா என்று சொல்கிறாள். நீ உன் கணவரிடம் இப்படி பேசினால் அவன் உன் நாக்கை அறுத்து விடுவான் என்று சொல்கிறாள். இதை கேட்டு மது மேலும் பயப்படுகிறாள். இப்போது கதை மீண்டும் நிகழ்காலத்திற்கு வருகிறது. இதையெல்லாம் கேட்டு வீரு சிரிக்கத் தொடங்குகிறான். மது ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்கிறாள். வீரு, இன்னொரு பையன் வந்தால் நீ இதே கதையை அவனிடம் சொல்வாயா என்று கேட்கிறான். உன் அப்பாவிடம் எல்லாவற்றையும் சொல்லு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் என்று சொல்கிறான். மது, நீ உன் அப்பாவிடம் பேசு, நானும் உனக்கு சப்போர்ட் பண்றேன் என்று சொல்கிறாள். அப்போது வீருவின் நண்பன் போன் செய்கிறான். அவன், நான் உன் வீட்டுக்கு அருகில் வந்து விட்டேன் என்று சொல்கிறான். பிறகு இருவரும் காரை எடுத்துக்கொண்டு இரவில் சித்ராவின் வீட்டுக்கு புறப்படுகிறார்கள். இப்போது வீரு சித்ராவின் வீட்டை அடைந்து அவளை வெளியே அழைக்கிறான். அவன் மனதில் சித்ரா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்காக வருகிறாள் என்று நினைக்கிறான். சித்ரா ஓடி வருகிறாள். வீரு அவளை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அவளை கட்டிப்பிடிக்கிறான். ஆனால் சித்ரா மதுவை பார்த்து பதட்டமடைந்து அவளை வீருவின் காதலி என்று நினைத்து, இப்போது அசோக் தான் நான் திருமணம் செய்து கொள்ள சரியான நபர் என்று தோன்றுகிறது என்று கூறுகிறாள். ஒரு சிறிய சண்டை ஏற்பட்டது, அதனால் நான் உங்களை அழைத்தேன் என்று சொல்கிறாள். அடுத்த பகுதிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். என்று கூறுகிறாள். ஒரு சிறிய சண்டை ஏற்பட்டது, அதனால் நான் உங்களை அழைத்தேன் என்று சொல்கிறாள். அடுத்த பகுதிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.